எப்படா வந்தீங்க? 6 மணிக்கே ஆஜர். 6 மணிக்கு? ஏண்டா பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்களா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆவீங்களா? ஏண்டா என்னமோ படிச்ச வித்தையெல்லாம் இன்னைக்கு காட்டுறேன் வாங்க. எங்க காட்டு பாப்போம். தரையில காட்ட முடியாது, மேலதான் காட்டணும். வச்சு நீதான் தைரியசாலி, வரையா? ஒண்ணும் ஆகாத. ஒண்ணும் ஆகாது, வா. நான் பிடி பண்ணாத. ஓ ஐயோ பாவம் மாட்டினா. போகும்போது முழுசா போறானுங்க, வரும்போது கலசத்துல அஸ்தியா வர போறானுங்க. பாத்து ஓட்டு, லாரி ஏறி வர போகுது. லாரி எல்லாம் வராது, ரிக்ஷா தான் வரும். இது பிளேன் முந்தம். ஓகே ஸ்டார்ட். இவ்வளவு சீக்கிரத்துல மேல போயிட்டான் பாத்தியா? பெரிய மனுஷன் புள்ள சீக்கிரமா மேல போயிட்டான். அப்பா ஐயோ பிளேன்ரா பிளேன்ரா ஐயோ ஐப்பா 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 ஐப்பா. மேலாம் சார் ஒழுங்கா உட்காரு. அரே 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 பாரு கண்டபடி கண்ட கம்பி எல்லாம் ஆடுறதுடா. அரே ஐயோ ஃபேனுக்கும் சாப்பிடுறா. ஏன் பயமா இருக்குடா? ஃபேனுக்கும் சாப்பிடுறா, ரொம்ப குளிர் இருக்குடா. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணா பிளேன் கீழே விழுந்துரும். சரி ஐயோ ஐயோ மேல போய் கர்ணாலாம் அடிக்கிறான்டா அவன். ரொம்ப மேல போயிட்டாலே கர்ணம் அடிக்கத்தாண்டா தோணும். அப்போ போ. என்ன இப்படிண்டா எடுக்கிறா? என்ன இறக்கி விட்டுறா, என்ன இறக்கி விட்டுறா, என்ன இறக்கி விட்டு. கலசத்துல வருவானுங்க நினைச்சேன், ஏமாத்தானுங்களே. நான் பழைச்சேன். அங்க பாரு, ஒரு பிரின்ஸ் சாமிங் நிக்கிறான். எங்க? அதோ. பிரின்ஸும் இல்ல சாமிங்கும் இல்ல, யாராவது ட்ரைனர் பைலட்டா இருக்கும். சும்மா வெண்ணெயில சர்க்கரையை கலந்து ஒரு சேலை செஞ்சா எப்படி இருக்கும்? மொய்க்கும். யாரையாவது இழசா பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியாது. இல்ல தெரியாம தான் கேட்க. உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வந்துட்டான் வந்துட்டான், நெருங்கி வந்துட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேபி ராணி. உங்களை பின்னால பாக்குறேன். மிஸ், ஐ எம் ராஜா. சும்மா ஹாபிகா இந்த பைலட் ட்ரைனிங்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்துருப்பீங்களா ஸ்கைல லூப் எல்லாம் அடிச்சது? நான் பாக்கல. நான் பார்த்தேன். ஏன் நான் உங்களை கேட்கலையே? யூ see, உலகத்துல எல்லா வித்தையும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் போர் அடிக்காம நீங்க போகலாம்னு நினைக்கிறேன். ஹாய் பிரதாப். ஹாய் பிரதாப். ஹலோ பாய். நம்ம பிரதாப் இவன் என்ன பண்றாங்க? இவன் வேற சைட் அடிக்கிறானா? ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துட கூடாது. ஹலோ, நீங்க எங்க இப்படி? எங்க எம்டியை சேவ் பண்ண வந்தேன். நல்லவேளை உங்களை பார்த்து அண்ணனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களை பார்த்துட்டேன். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பாம்பே ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இப்பவே போனோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வரேன். பாய் பாய். ஏண்டா ராஜா, அன்னெசரியா இவ்வளவு சுத்துறத விட பார்க்க பக்கம் போனோம்னு வச்சுக்கோ, இவ்வளவோட பிரமாதமான கலர் எல்லாம் மாட்டும்டா. ஏன்டா ராஜா, இது அடங்காத டைப்பா தெரியுது, மறந்துரு. இந்த டைப் அடக்கிறது தான் என் டைப். இந்த பார், பிரதாப் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கும் தெரிஞ்சவன். அவன்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் தான்.
என் பிரதர், அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறாளே. குழந்தையில இருந்தே தேவி எனக்கு பழக்கமாச்சே. தேவி குழந்தையில இருந்து தெரியுமா? அப்ப தூக்கி விளையாடி இருப்பிய. பின்ன கிண்டர் கார்டன்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நானும் அவ அண்ணனும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். பிரதர் என்ன பண்றான்? டாக்டர். கரெக்டரா? எப்படி தெரியும்? தங்க முழு முழுன்னு இருக்காளே, தவிர உனக்கு வேற தெரியுங்கிற. டாக்டரா தான் இருக்க முடியும். அவளுக்கு ஒரு தம்பி இருப்பானே. இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? விஷுவல் திங்கிங், வசதி, ஒரு கணக்கு தான். அண்ணன் டாக்டர் வெளியே போயிடுவான், தங்கச்சி ஏர் ஹோஸ்டஸ் மேல பரப்பா. வீட்டுக்குன்னு ஒரு ஆள் வேணுமே, அதான் தம்பி. பாட்டியும் இருக்கா? பரவாயில்ல, பாட்டி சேஃப்டி தான். ஆமா, இவளுக்கு ஏன் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலை? எனக்கே இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. படிச்சுட்டு சும்மா ஊர் சுத்தலாமா? சுத்தக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஒரு எய்ம் வேணும். இப்ப நான் இல்ல, ஆமா பாம்பேல இருந்து ஒரு நாளைக்கு வந்துடும்ல. டீயை கலக்காம என்னையே கலக்குற, என்ன கேள்வி இது? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்ணா, லைஃப்ல எல்லா நல்லதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்ட், அவ உனக்கு ஃப்ரெண்ட். சோ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட். வாட் யூ சே டு தட்? நத்திங் டு சே. குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டி சொல்லுவேன்? ராஜா, ஏன்பா? சரி, கேட்ரு நானே சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான மீட்டிங் மேட்ரு. நான் பேசணும், அவங்க கேட்கணும். நல்லபடியா கல்லடி படாம கலாட்டா ஆகாம நடக்கணும் எல்லாம். அதுக்கு வாழ்த்த. சரிப்பா, போயிட்டு வா. ராஜா, எங்க போறேன்னு கேட்டுறாதீங்க, இப்பதான் சொல்லி முடிச்சேன். இது ஒரு மீட்டிங் மேட்ரு, பேச போறேன். அதத்தான் நானும் சொல்றேன். தைரியமா பேசு. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை கேட்கறவங்க உருகி போகணும், விடாது. தேங்க்யூ டாடி. விஷயம் தெரியாம வாழ்த்துட்டீங்க. நம்ம பையன் மீட்டிங் எல்லாம் பேச போறானா? சின்ன வயசுல நான் எத்தனை மீட்டிங்ல பேசி இருக்கேன். என் பையன் ஆச்சே. He is my son. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நீங்களும் பாருங்க. சாரி. ஹாய். நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி, எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி, ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்சல்யூட்லி ஃப்ரீ. வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரோம். ஸ்வீட்டி, ஒன்னதான் ஸ்வீட்டின்னு. எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல? தெரியலையே. கண்ணில்ல? இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தாஞ்சனா இருக்கா? அனேசன் இருக்கு, சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. ஆனா வெயில்ல நின்னா தலை குடையதான் செய்யும். காத்தோட்டமா இருக்கணும்னா என் வண்டியில வாங்களேன் ப்ளீஸ். வந்தா நீ குடையிறீங்கறியா? உங்களை விட ஒரு பெரிய குடைச்சல் வேணுமா? ப்ளீஸ் தேவி, வெயில் உடம்புக்காது, வந்துருங்களேன். சரி. ஓகே, see you, bye all of you. See you, bye. இல்ல நீங்க இருங்க, இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, தலைகல வலிச்சா. தேவி, come on, come on. No thanks. It's all right. Come on. Just a request. Yeah, anything for you. பேபி ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்துருக்கேனே. இல்ல, அது இருக்கட்டும். இருந்தாலும் என் சிநேகிதிகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்களையும் கூப்பிடலாமா? Go ahead, எல்லாரையும் கூப்பிடுங்க. Thank you. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடையெல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி. பேபி, எல்லாரும் வாங்க. come on, தேவி. Come on, please. வாங்க. Hurry up. Come on. வாங்க எல்லாரும் பின்னாலே. போங்க. வாங்க. இருங்க.
உட்காருங்களேம்மா சீக்கிரம். அப்படி நீங்களும் பின்னாடியே ஏறிடுங்க. சாரி, நீங்க பின்னாடியே ஏறிடுங்களேன். எனக்கு முன்னாடி ஏறித்தான் பழக்கம். கமான் தேவி உட்கார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, இடம் இல்லைல்ல? இருக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளலாமே. இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ணெய் தடவிதான் குளிப்பேன். ரொம்ப தேவை. உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்பை ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன். இங்க வேணாம் தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாம நீ நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. You mean ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதான் உங்க வீடா? இல்ல பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன் நான் என்ன கோடவுன்ல எப்படி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ பேபி. வாங்க. ஆமா ஏன் தேவி அவங்க காசுல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடி அறுக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆப்டரால் 40க்கு மேல 1-2 கூட இருக்கும். பழைய புளிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலையா போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலே போயிருக்கலாம். அதானே வேண்டாங்கிறது. ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியமே காணும். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணாம். நாய் நினைச்சேன். பாய். ஹலோ, how are you? How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பியா? ஆமா பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவை தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் தான் சொன்னேன். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத. பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறியா அவர்கிட்ட? அதாவது இந்த சௌஜோசியம் ஒண்ணு பாப்பாங்க. அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்தன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பாக்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏன்பா அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல? நான் தான். நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லு போ. எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா? சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதியட்டும். போ 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 போ. என்ன பாத்துற? ஸ்வீட் பாய். என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதை துரத்தினேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாட்டி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபகதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கை கொடுத்து. சரி, தொடாதப்பா. கோயில் இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல. அப்படியே இருக்குங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌஜோசியம் இல்ல, அது வேற. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி ஐயோ பக்கத்து பாரு குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா தாத்தா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியப்பா.
நானும் என்னமோ நினைக்கிறேன், அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுப்பா பண்ணு. பண்ற பாட்டி பண்றேன். உங்களை சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும் போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்குது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இதை என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறிய? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச பிள்ளைமா. ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி, இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா. என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழு குழு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் வாங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இது பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அவங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். ஷட் அப், என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாட்டி, ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா தொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா? எதுக்கு பார்ட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமா, அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாவம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது, நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கே அந்த லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவான். வர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம். ஹலோ ராஜா. ஹலோ, செட்டப் எல்லாம் ரெடி தானே? ரெடி. உனக்காக தான் வெயிட்டிங். வா மிஸ்டர் சங்கர். ராஜா. Nice to meet you, sir. கண்ணா வந்திருக்கிறியா? ஆப்பிள் சாப்பிடு. ஹலோ. ஹலோ. செட்டப்லாம் ரெடி. நீங்க ஆளுங்க வாங்க, நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? டின்னரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தி பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி, என்னங்க என்ன? தேவி என் பாட்டுக்கு ஆடுவாருங்க, அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ நாட்டுக்கு போன் பாட்டுக்கு ஆடுவா? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்ன, நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன பண்ணா? என்ன 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 தேவி முன்னாடி ராதாவை ஊறுகா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்ன, நீ பாட்டுக்கு தயிர் சாதம் மாதிரி பெசஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க? பொறாம வர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்ன, நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டணும். லேட்டா திங்க் பண்ணுவே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பாத்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேன்க்கா. என் பணம் தான் பெருசு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அதை விடுங்க. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பாரு, ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா, வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவேன். இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றத மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன்? ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. ஹலோ பாட்டி, இங்க இருக்கேன். இதை பாருங்க. நீயா? வாப்பா. எப்படி உடம்பெல்லாம் எப்படி? சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்டா. நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? எனக்கே கலகலன்னு இருக்கு, வீட்டுக்கு இருக்காதா? தேவி போன் பண்ண, அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு போனு?
இருக்கு பண்றா. இதுல என்ன கேள்வி? இதெல்லாம் பாத்தீங்களா? என்னது மருந்து போட்டாங்களா? விபூதி குங்கும பொட்டலங்கள். இது வந்து திருக்கழுக்குன்றம், இது வந்து திருநீர்மலை, இது திருப்போரூர், இது திருப்பதி, இது எதை பார்த்து திரு திருன்னு முழிக்கிற? திருவேற்காடுன்னு சொல்ல வந்தேன். தேவியே வந்து நிக்குது. ஹலோ அங்கிள். ஹலோ தேவி. ஹாய், குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ. யா, யூ வெல்கம். அடா அடா அடா, காதோரத்துல அந்த ஒத்த ரோஜா, கால் வரைக்கும் அந்த ஷெல்வார் கமிஸ், மனசு உரிக்குது. But actually the credit does not go to the dress or the rose. It goes to the body. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்தா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ, இத பாருங்க மிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன? உள்ள போய் பிரைவேட்டா பேசலாமே நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங், எனி டைம், எனிவேர். நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராப்பிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல. அதனால தான் நான் ராத்திரி வர்றது இல்ல, பகல்ல வரேன். தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன். கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. Don't be stupid, you can go. நல்ல வேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். மிட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமையாயிடுது. அன்னைக்கு பாருங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு இருந்துச்சு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்னது? அந்த எதிர்த்து வீட்டு ஜிம்மி இல்ல நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார கொலைக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? A dog has after all got only a ball. Your sister has got all. மிட்டாய் நல்லா இருக்கா? இது கொண்டு போய் அக்காட்டு சொல்லுது. அப்படியா? ஐயோ, இத வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன பாடத்தை நிறுத்துங்க, உங்கள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டு சார். தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்த ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்த போ ராஜா. என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிக்க போதே என்ன பதிக்க மாட்டாங்க, ஒரு கால்ல நிக்க போதே பதிக்க போறாங்க, ஒரு காலம் பதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரி நான் சொன்னீங்க? ஐயா, ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்காந்துட்டாங்க, அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாரு? சரி, நீங்க சொல்லுங்களேன். என்னென்ன? That you will be all right. You will be all right. நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க.
You like me so much? So much? Well, that's not the word. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on, say it. சொல்லிடுங்க ப்ளீஸ். I love you. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. பிரமாதண்டா. கால் போச்சுன்னு டேவிட்ட கட்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலவுடா? அலவுடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். ஒத்துக்க மாட்டீங்களா? தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பார்த்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா.